இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட்டு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி சைடிஷ் ரெடி பண்ணிடலாம் வாங்க. அட வேற ஒன்றும் இல்லைங்க, மல்லி சட்னி தான் ரெடி பண்ணிடலாம் வாங்க. மல்லித்தழை எடுத்துருக்கிறேன், அதை நல்லா கட் பண்ணி நல்லா 2 ட்ரிப் 3 ட்ரிப் அலாசிக்குங்க. 3 பல் பூண்டு, பச்சை மிளகா 2, வரமிளகா 1, கொஞ்சம் புளி போட்டுட்டு நம்ம கழுவி வச்ச மல்லித்தழைய எடுத்து நம்ம போடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நாம் இப்போ மிக்சியில் அரைக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க, இல்லைன்னா சீக்கிரம் அரைப்படாது. அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் அடுப்பில் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடித்து வச்சதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா நல்லா தெறிக்கி. சிம்மில் வச்சு நல்லா வணக்கிட்டே இருக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வரும். கெட்டியாக வரையில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி படாமல் கைப்படாமல் எடுத்து வச்சுட்டா ஒரு மாதம் வரைக்கும் தாங்கு. வெளியூரில் போய் பசங்க காலேஜு ஸ்கூல்லலாம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள்.